ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் தேர்ஸ்டே மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈரமாக இருக்குது. சரி, வீடியோக்காக லைட்டாக கோம் பண்ணியிருக்கேன். நான் ஹேருக்கு என்ன போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹேருக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து நல்லாவே 10 மந்த் ஆயிடுச்சு மொட்டை அடித்து. எனக்கு இந்த அளவுக்கு ஹேர் வந்திருக்கு. நானே எதிர்பார்க்கல 10 மந்த்தில் இவ்வளோ ஹேர் வரும்னு சொல்லிட்டு. நல்லாவே க்ரோத் ஆகுது. நல்ல பேபி ஹேர்ஸ்லாம் நிறையவே வந்துகிட்டே இருக்குது. தலை தான் வார முடியல. சீக்கிரமாக முடி வளர்ந்துடணும் அப்படின்ட்டு தான் நான் சீக்கிரம் நிறைய ஹேர் பேக்கு அதெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஹோம்மேடாக தான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் உங்களுக்கு டைம் இருக்குது சொல்ல இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா எண்ணெய் வைங்க. நான் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சண்டே இப்போ லாஸ்ட் சண்டே சொல்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி பவுடராக வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பவுடர் தான் யூஸ் பண்ணேன். செடியில் வந்து மருதாணி செடி வச்சுருக்கேன் மேலே, மாடி மேலே. அது வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து நாங்கள் வந்து க்ரோம் பண்ணி விட்ருக்கோம். நல்லா துளுத்து வந்திருக்கு. அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அதனால பவுடர் யூஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி பாப்பாலேருந்து எல்லாருமே நாங்கள் யூஸ் பண்ணணும் சண்டே. மருதாணி பவுடர், அப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடவே வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேர் பேக் போட்டோம். நல்லா சூப்பராக. பசங்களுக்கு வந்து ஷாம்பு போட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். மொழியெல்லாம் சிக்காகிட்டே இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ ஈரமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு இப்படி இருக்குது. நான் சரி வீடியோக்காக நான் உங்களுக்கு சொல்லணுமே சொல்லிட்டு தான் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அது போட்டுட்டு நாங்கள் ஹேர் வாஷ் பண்ணோம். வீக்லி வந்து ஒன்ஸ் வந்து நான் மருதாணி கண்டிப்பாக ஹென்னா பவுடர் வச்சு நான் ஒரு ஹேர் பேக் போடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லெண்ணெயும் விளக்கெண்ணெயும் 2 ட்ராப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு லைட்டாக தடவிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி கோகனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருப்போம். இது வந்து ரொம்பவே கூலிங். எனக்கு செட் ஆகாது. உங்களுக்கு செட் ஆகிறவங்களும் ஒரு ஸ்பூன் அளவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எடுத்துப்பேன். பசங்களுக்கு கொஞ்சம் தான் தடவுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னொரு பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது செம்பருத்தி இலையும் பூ, இது 2 மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு எக்கு எடுத்துப்பேன். ஒயிட் மட்டும் எடுத்துக்கிட்டு அது ஹேர் பேக் போட்டுக்குவேன். இந்த மாதிரி ஹோம்மேடாக என்னென்ன இருக்கோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாவே நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹோம்மேடாக உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை பயிறு யூஸ் பண்ணுவேன். பச்சை பயிறு வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அது காலையில் நான் வந்து சாப்பிட்றதுக்காக எடுப்பேன். ஸ்நாக்ஸ்க்காக பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியே சாப்பிடுவாங்க. பாயில் பண்ணாலும் சாப்பிடுவாங்க. நான் அது கொஞ்சம் எடுத்து அது கூடவே ஒரு முட்டை, தயிர் அரைச்சிட்ட பிறகு இதில் ஆட் பண்ணி ஹேர் பேக்காக போடுவேன். இதெல்லாம் போட்டு டெய்லி வந்து நீங்கள் சில பேர் வீட்டில் இருக்கீங்கன்னா எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா குளிக்கிறதுக்கு 1 ஹவர் 1/2 ஹவர் முன்னாடி எண்ணெய் வச்சுட்டு ஹேர் பேக் போடுறீங்கன்னா அது 1/2 ஹவர் கழித்து ஹேர் பேக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் எண்ணெய் வந்து நீங்கள் வீட்டில் முடிஞ்சாலும் ஹோம்மேடாக என்னென்ன எண்ணெய் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நம்ம நிறைய ஆன்லைனில், அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில், இன்ஸ்டாவில் இது மாதிரி பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் விற்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் செஞ்சாவே நம்ம 1 இயருக்கு தாராளமாக வரும். அந்த மாதிரிலாம் எண்ணெய் நம்ம வீட்டிலே பொறுமையாக செஞ்சுக்கலாம். எதுவுமே இன்க்ரீடியன்ஸ் கிடைக்காதவங்க நீங்கள் வந்து வீட்டில் கருவேப்பிலை, வெந்தயம், அப்புறம் நாட்டு மருந்து கடையில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் காஞ்சதாக இருக்கும். அதெல்லாம் வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை தான் யூஸ் பண்ணுறேன் நான் ஆயிலு. அது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதனால தான் உங்கள் கூட மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் ஃபேஸ்க்கு வந்து வீட்டில் வந்து எதுவுமே போட மாட்டேன். உங்களுக்கே தெரியும். இந்த பவுடர்லாம் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. நான் வெளி அக்கேஷன் அந்த மாதிரி, நான் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போடாமல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்னா, குழந்தை வந்து குளிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, பச்சை பயிர் வந்து எவ்வளோக்கு நீங்கள் வந்து இன்டேக்காகவும் ஹேர் பேக்காகவும் நீங்கள் இன்டேக் இல்லை உள்ளேயோ வெளியோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ பச்சை பயிறு ரொம்ப நல்லது. முடி சீக்கிரமாக 3 மடங்கு வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 6 மந்த் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். மார்னிங் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிரை வந்து ஊற வச்சுட்டு பாயில் பண்ணால் உங்கள் விருப்பம். நான் அப்படியே தான் எடுத்துப்பேன். அது கூட வந்து பசங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டு கொடுப்பேன். நான் அப்படியே சாப்பிடுவேன். இந்த மாதிரி சாப்பிடுங்க. முடி எவ்வளோ சீக்கிரமாக வளருது மட்டும் பாருங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ண மட்டும் தான் உங்கள் முடி வந்து ரொம்பவே
லென்த்தாக சூப்பராக வச்சுக்கலாம். அப்புறம் க்ரே ஹேர்லாம் வராது, முடியும் நல்லாயிருக்கும். அப்புறம் வீட்டிலே அரைச்ச சீக்கா தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் வந்து நான் வெட்டி வேர்லாம் நிறைய போடுறதுனால சீக்காத்தூள் வாசனையே வராது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்னா நான் ஆட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சீக்கா போட்டால் இப்போ வந்து கொஞ்சம் ஆற என்ன பண்ணுவேன், வெயிலில் போயிட்டு நல்லா ஏரை வந்து தட்டினேன்னா நல்லா சூப்பராக சீக்கா எதனா கொஞ்சம் இருந்துச்சுன்னா வந்துடும். ஷைனிங் ஆகிடும். முடி விகிறதுனால இப்படி இருக்குது. சரி, உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருவாங்க. வாங்க இப்போ போயிட்டு அந்த எண்ணெய் எந்த எண்ணெய்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வேறு எதுவும் இல்லை, நிவாரண பட்டர்னு சொல்லிட்டு நான் நாட்டு மருந்துக்காலில் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுதான் ஆல்மோஸ்ட் பாருங்கள் காலியாக போகுது. இது வந்து நல்லா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் இந்த மாதிரி 1 லிட்டர் உங்களுக்கு வர மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த நிவாரணம் ஒரு 50 கிராம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. லிட்டருக்கு தகுந்த மாதிரி இது உள்ளே போட்டுட்டு நைட் ஃபுல்லாக விட்டிங்கன்னா காலை பிங்க் கலராக ஆகிடும். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ணிவிட்டு வெயிலில் வைங்க. நல்லா 3 நாளைக்கு வெயிலில் வைங்க. நல்ல கலர் சூப்பராக இருக்கும். அந்த பிங்க் கலர் பார்த்தீங்கன்னாவே ரொம்பவே அழகாக இருக்கும். அதை வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. முடி வந்து சூப்பராக வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணதுனால தான் உங்கள் கூட டைரெக்டாக நான் அவங்க ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ரிசல்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நிறைய ஆன்லைனில் வாங்கிறத விட நம்ம இது சிம்பிளாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.